கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வரும் தவிது குமரகுரு பரமனுவேலே நம்பி வந்தே வரும் தவிது குமரகுரு பரமனுவேலே நம்பி வந்தேனே. வரும் தவிது குமரகுரு பரமனுவேலே நம்பி வந்தேனே. தம்பீரான் ஒருவனே தம்பீரான் ஒருவனே தஞ்சமே தருவனே தஞ்சமே தருவனே. வரும் தவிது குமரகுரு பரமனுவேலே நம்பி வந்தேனே. வரும் தவிது குமரகுரு பரமனுவேலே நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் அப்படி சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் அடியேனை ஏற்று உபசரித்து உற்சாகப்படுத்துகிற உங்களுடைய வரவேற்புக்காக அருமை போதகருக்கும் அவரை உடன் சார்ந்து இருக்கும் தலைவர்களுக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவாதி தேவன் தாமே உங்களை இன்னும் ஆசீர்வதித்து பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டை கடந்து வந்து விட்டீர்கள். இனி அடுத்த அரை நூற்றாண்டுக்கு போகும்படிக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. 27 ஆண்டு காலம் திருச்சபை என்று சொல்லி இந்த தேசத்திலே சற்று அரிதாகத்தான் காணப்படுகிறது. மொத்த அமெரிக்க தேசமும் உங்களை ஒரு முன்மாதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே போகும் வாய்ப்பு அடியேனுக்கு கிட்டிருக்கிறது. ஏறத்தாழ 45 அமெரிக்க மாகாணங்களுக்கு செல்லும் ஒரு சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. அங்கெல்லாம் உங்களுடைய பெயர் அதிகமாய் ஆண்டவருக்கு மகிமைக்கென்று பேசப்படுகிறது. ஆகவே உங்களிடத்திலே அதிகம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் உற்சாகமாய் விசேஷமாக இந்த ஆராதனையிலே அன்பு சகோதரர் ராஜன் அவர்கள் மிக அதிகமான ஒரு ஆவிக்குரிய பண்பாடுகளை சொல்லி அவர் ஆராதித்தார்கள். அதை கேட்கும் பொழுது மிகுந்த ஆனந்தமாக இருந்தது. ஒரு நிமிஷம் கிருபாசனம் கன்வென்ஷனுக்கு போய்விட்டோமோ என்று சொல்லி ஒரு எண்ணம் அமைந்தது. அந்த நாட்களில் கிருபாசனம் காஞ்சரக்கோடு என்ற இடத்துல கிருபாசனம் கன்வென்ஷன் நல்ல சிறப்பாக நடத்துவார்கள். சில நேரங்களில் அடியனும் அங்கு சிறப்பு அழைப்பாளராய் போய் பிரசங்கம் செய்திருக்கிறேன். இப்போ அங்கே ஆராதனை அப்படி தான் இருக்கும். எல்லாம் ஒரு மேற்கத்திய ஒரு நிலவரம். அப்போ 1 கொரிந்தியர் 15 அன்பு சகோதரர் ராஜன் பேசினது மிகவும் ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய ஒரு அளவை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஒரு முன் மாதிரி நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன் களஞ்சியங்களில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும், எல்லா வேலைகளிலும், எல்லா பிரயாசங்களிலும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஈவாய் கொடுத்திருக்கும் தேசம்,
நன்கொடையாய் கொடுத்திருக்கும் தேசம், பரிசாய் கொடுத்திருக்கும் தேசம். அந்த தேசத்திலே நீ கனத்துடனும் கௌரவத்துடனும் ஸ்லாக்கியத்துடனும் எல்லா சம்பத்துகளுடனும் ஆண்டவருக்கு மகிமையாய் நீ வாழும்படிக்கு அவர் உன்மேல் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. மோசே தேவ ஜனங்களை பார்த்து இந்த வசனத்தை சொல்லுகிறார். எந்த ஜனங்கள்? புதிய சந்ததி, எல்லாம் வனாந்திரத்தில் பிறந்தவர்கள். எகிப்து தேசத்திலிருந்து ஆரவாரமாய் வந்த முந்தின தலைமுறை அழிந்து போனது. அவர்களெல்லாம் வனாந்திரத்தில் வீழ்ந்தார்கள். 40 ஆண்டு காலம் அவர்களெல்லாம் வீழும்படிக்கு, அவர்களெல்லாம் மறையும்படிக்கு ஆண்டவர் காத்திருந்தார். புதிய சந்ததி எழும்பியிருக்கிறது. அவர்களுக்கு ஒரே சந்தோஷம், மோசே எங்களோடு இருக்கும் வரையிலும் எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லி. ஆனால் திடீரென்று மோசையும் ஒரு தவறு செய்கிறார். இந்த உலகத்திலே கட்டுப்படுத்த முடியாத ஒன்று இருக்கிறது என்றால் அது கோபம்தான். நான் கோபமே படமாட்டேன் என்று சொன்னால் உங்களை மாதிரி ஒரு பரிசுத்தவன் உலகத்தில் ஒருவரும் கிடையாது. இந்த கோபத்திற்கு தப்பி விலகுகிறவர்கள் மிகவும் அரிது. கோபம். அவன் மோசே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா ஜனங்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர் மோசே தான். அவருக்கு கோபம் வருது. இப்போ ஜனங்கள் தண்ணீர் தாகத்தினால் மிகுந்த கஷ்டப்படுகிறார்கள். உடனே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே உங்களுக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும்? மோசே அந்த கன்மலை பார்த்து பேசு, அப்பொழுது உனக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்கிறார். வேதம் சொல்கிறது. பின்பால் மோசேயும் சொல்லுகிறார், உங்கள் நிமித்தம் நான் பதறிப்போனேன். இப்போ ஜனங்க உங்களை பதற வைக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா எப்படி இவங்களை பதட்டப்பட வைக்கலான்னு ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல அமைதியான ஒரு குளம் இருந்துச்சுன்னா அதில் குளத்தின் அருகில் போகிறவர்கள் அது என்ன அமைதியாக இருக்குது, நல்லதல்லவே என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து வீசுகிறது. அப்படி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். மோசையும் அதுக்கு ஒரு பலிகடா ஆக்கிட்டார். உங்கள் நிமித்தம் பதறி போனேன் ஐயா. அவருக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. எடுத்தார், கையில் இருக்க தடியை போட்டு அடித்தார். ஆனால் தண்ணீர் வந்தது. ஆண்டவர் சொன்னார், இப்படி பண்ணிட்டியப்பா, பேச சொன்னனே நீ அடிச்சிட்டியே. காரணம், பழைய ஏற்பாடு ஒரு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு நிஜமாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக விதங்களிலே சிருஷ்டாந்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு இது நிஜமாய் மாறுகிறது. இப்போ கன்மலை கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பானவர். அவர் ஒரே ஒரு முறை தான் அடைக்கப்பட வேண்டும், ஒரே ஒரு முறை தான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அந்த கிறிஸ்துவுக்கு அடையாளமான கன்மலை ஒரு முறை அடித்தார், தண்ணீர் வந்தது. அதற்கு பின்பு நீ பேச வேண்டும். அப்போ மோசே பதறினார், சிந்தை தவறினது. ஆண்டவர் அவர் மேல் பரிதாபப்பட்டார். மோசே, நான் வாக்குத்தத்தம் செய்த தேசத்திற்கு என் ஜனங்களை நீ அழைத்து போகிறதில்லை. அதற்கு தான் உன்னை அழைச்சேன், ஆனால் நீ அழைத்து போகிறதில்லை. நீ அதை பார்ப்பாய், அதோடு உன் வேலை முடிந்தது என்று சொல்லி அவருடைய ஊழியத்திற்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இந்த வனாந்திரத்தில் பிறந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. மோசே உடனிருந்தால் எதை வேண்டுமானாலும் சமாளித்து விடலாம். இப்போ அவரும் இல்லையே. அப்போ ஆண்டவரிடத்தில் மோசே கேட்கிறார். அப்போ மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் என்ன, ஆசீர்வாதத்தினுடைய விதி என்ன? ஆசீர்வாதம் அது ஒருவனுடைய செல்வாக்கிலிருந்து வருகிறதில்லை. ஆசீர்வாதம் ஒருவன் கல்வியிலிருந்து வருகிறதில்லை. ஆசீர்வாதம் ஒருவன் பின்னணியிலிருந்து வருகிறதில்லை. ஆசீர்வாதம் ஒரு சுய முயற்சியினால் வருகிறதல்ல. ஆசீர்வாதம் வருகிறதன் காரணம் என்ன? உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ கவனமாய் செவி சாய்த்து அவர் உனக்கு கொடுத்திருக்கும் பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நீ செய்ய அதிக கவனமாய் இருப்பாய். ஆனால் நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். அப்போ உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களில் வாசிக்கும் பொழுது இந்த
உபதேசங்களை, இந்த பிரமாணங்களை, வேத சத்தியங்களை நீ உன் வாழ்க்கையில் கடைபிடித்தால் ஆசீர்வாதம் உன்மேல் வந்து விழும். எப்படி விழுமா? நயகரா ஃபால்ஸில் போய் நின்று ஒருவர் தண்ணியில் நனைய மாட்டேன்னு சொன்னால் முடியுமா? குற்றால அருவி பெருக்கெடுத்து ஓடுது கடந்த வாரத்தில். அங்கே போய் நின்றுட்டு தண்ணி என் மேல் விழக்கூடாதுன்னு சொன்னால் முடியுமா? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த தண்ணீர் உங்கள் மேல் விழும். ஃபால் அப்பான் யூ. இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் விழுந்து பலிக்கும். அப்போ குறிப்பாய் சொல்லுகிறார் 8வது வசனத்திலே, உபாகமம் 28:8, உனக்கு தேவையான ஆசீர்வாதம், இந்த உலகத்திலே நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை இந்த மூன்று வாக்கியத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஒரே வசனத்திலே வைத்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் களஞ்சியங்களில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. களஞ்சியம் என்றால் சம்பாத்தியம், வருமானம். உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. உன் வேலை, உன் ஊழியம், உன் சமுதாய சேவை, வீட்டுக்கு செய்கிற வேலை, குடும்பத்துக்கு செய்கிற வேலை, பிள்ளைகளுக்கு செய்கிற வேலை, நீங்கள் செய்கிறதெல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவாராக. 3வதாக, அந்த தேசம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஈவு. கர்த்தர் உங்களுக்கென்று இந்த தேசத்தை நன்கொடையாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த தேசம், பூமியும் அது நிறைவும் அவருடையது. அதிலிருந்து ஒரு தேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேசத்தில் நீங்கள் கனத்துடனும் கௌரவத்துடனும் செல்வாக்குடனும் நிறைவுடனும் நல்ல ஒரு கிருபைகளோடும் ஆசீர்வாதங்களோடும் இருக்கிறதற்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுமில்லை என்று கவலைப்படாதீர்கள். ஏன்னா 40 ஆண்டு காலம் இந்த புதிய சந்ததியினர் அவர்கள் பார்த்ததெல்லாம், அவர்கள் கண்டதெல்லாம் இனி காண முடியாது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கானான் தேசத்துக்கு போனால் அவர்களுடைய வாழ்க்கை முறை மாறுகிறது. எப்படி மாறுகிறது? வனாந்திரத்திலே அவர்களுக்கு காலையில் எழுந்தவுடன் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, உணவுக்கு பஞ்சம் கிடையாது. 2வது, எப்பொழுதும் ஆண்டவரை அவர்கள் தரிசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ வேதம் சொல்லுகிறது, பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். பகலிலே பார்க்கும் பொழுது மேகஸ்தம்பம் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது நாம் தவறுகிறோம், எப்பொழுது நாம் துணிகரமான விஷயங்களுக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், யாருமே பார்க்கவில்லை என்று சொன்னால் உடனே ஒரு தவறு செய்ய நம்மை ஏவுகிறது. வனாந்திரத்தில் இருந்த ஜனங்கள் காலையில் எழும்பி பார்த்தா பகலில் மேகஸ்தம்பம் கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். யார் துணிஞ்சு பாவம் செய்வார்? ஆண்டவர் எந்த நேரமும் இங்கே இருக்கிறார் ஐயா. இரவு நேரத்தில் ஒளிஞ்சுக்கலான்னு பார்த்தா அக்னி ஸ்தம்பம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள், இரவு நேரத்தில் பாதுகாப்பு. இந்த உலகத்தில் இரவு என்றாலே ஒரு பயம், இருட்டு என்றாலே ஒரு பயம். ஒரு முறை ஒரு இல்லத்திலே நான் தங்கியிருந்தேன் 1 வார காலம். நான் கிளம்பும் நேரம் வந்தது. அந்த இல்லத்தின் குடும்பத்தினர் எல்லாம் வந்தாங்க, என்னை டாக்ஸியில் ஏற்றுனாங்க. ஏற்றிட்டு, பாஸ்டர் 1 நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்னன்னு சொல்லி போனேன். ஏதாவது ஜபத்திற்கு கூப்பிட்றாங்க போலன்னு சொல்லிட்டு போய் கேட்டேன். அப்போ சொன்னாங்க, அந்த சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் 7 நாள் எங்கள் வீட்டில் தங்குனீங்க, ஏதாவது அப்படி இப்படின்னு எதுவும் இருந்துச்சா பாஸ்டர்ன்னாங்க. என்னம்மா இருந்துச்சுன்னு. இல்லை பாஸ்டர், இதுக்கு முன்னால் ஒருத்தர் தங்கினார். அப்போ ஒவ்வொரு நாள் ராத்திரிலையும் ஒரு தலைவரி கோலமாக ஒரு பொம்பளை இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டுருக்கிறான்னு சொன்னார். தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு போனார். நீங்கள் சீக்கிரம் வீடை மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் பாஸ்டர். அதிலிருந்து 6 மாதமாக நாங்கள் எப்படி இந்த வீடை மாற்றுறது, இதுக்குன்னு இன்னொரு வீடு போகணுமே, பெரிய விஷயமாச்சே, மேலை நாடெல்லாம் சுலபம் இல்லையேன்னு ஒரே தத்தளிப்பாக இருந்தோம். அடுத்து நீங்கள் தான் தங்கியிருக்கிறீங்க, ஏதாவது பார்த்தீங்களா பாஸ்டர்? சொன்னால் ஒன்றுமே பார்க்கலாமா. நல்லா நிறைவாக படுத்து தூங்கினேன், நிம்மதியாக இருந்துச்சு. பைபிளில் திறந்தால் நிறைய வெளிப்பாடுகள்லாம் வந்துச்சு. உங்கள் வீடு போல் ஒரு ஆசீர்வாதமான வீடு உலகத்திலே இல்லை. அப்போ இரவு நேரம் பாருங்கள், இரவுன்னா பயம். ஆனால் வனாந்திரத்தில் இருந்த ஜனங்களுக்கு இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பத்தில் ஆண்டவர் காட்சி கொடுத்தார். அப்போ இவைகளெல்லாம் ஒரு நல்ல ஒரு வசதியை அனுபவித்து விட்டு இனி போய் கானான் தேசத்தில் போய் உழைக்க வேண்டும். கானான் தேசத்தில் வீடு கட்டணும். கானான் தேசத்தில் அவர்களுக்கென்று தனியாக வியாபாரம் செய்யணும், தனியாக வேலை செய்யணும். அப்போ எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் பொழுது மோசே அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆசீர்வாதம்
அது உன்னை நம்பி இல்லைப்பா, ஆசீர்வாதம் உன் தேவனை நம்பி இருக்கிறது. ஆசீர்வாதம் வருகிறது உன்னிடத்திலிருந்து அல்லப்பா, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஆண்டவருடைய கட்டளைக்கு நீர் உன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து கவனமாய் செவி சாய்த்து. மோசே திரும்ப திரும்ப சொல்வார், கவனமாய் செவி சாய்த்து, இந்த பக்கம் அந்த பக்கம் அவர் சொல்றதை நீ செய்யப்பா, ஆசீர்வாதம் உனக்கு வரும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கு ஒரு வியாபார கருத்தரங்கம், பிஸ்னஸ் மேன் ஃபெலோஷிப், ஜப ஐக்கியத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அது ஒரு 5 நட்சத்திர விடுதியில் ஒழுங்கு செய்திருந்தாங்க. அந்த தேசத்தினுடைய மகான்கள்லாம் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய வியாபாரம் சிஇஓஸ் என்று சொல்லி வந்திருந்தாங்க. இப்போ அவர்களுக்கு ஒரு 5 மணி நேரம் வேதத்திலிருந்து வியாபாரத்தை குறித்து, வியாபாரிகளை குறித்து, பிஸ்னஸை குறித்து நான் போதித்தேன். பின்பு ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஜபத்துக்கு வந்தார்கள். ஐக்கியம் முடிந்தவுடன் அந்த ஒருங்கிணைப்பாளர் வந்து என்னிடத்தில் சொன்னார், ஐயா, எனக்கு இதெல்லாம் வேலையெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது, முடிக்க வேண்டியது இருக்குது. இவர் நீங்கள் தங்குற ஹோட்டலில் கொண்டு போய் விட்டுருவார் ஐயா அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் அறிமுகப்படுத்தினார். நான் சொன்னேன், எனக்கு பரவாயில்லையா, யார் எனக்கு கொடுத்தா ரைடு கொடுத்தாலும் பரவாயில்லையான்னு சொல்லி அவர் கூட போகிறேன். அவர் கூட போய் உட்கார்ந்தேன் காரில். நல்ல ஒரு விலையுறந்த கார். அவர் வண்டியை வச்சுக்கிட்டு ஓட்ட மாட்டேன்றார், அப்படியே இருக்கிறாரு, என்னை பார்க்குறாரு, அப்படி இருக்கிறாரு. நான் சொன்னேன், பிரதர் என்ன பிரதர், அட்ரஸ் வேணுமா அப்படின்னு கேட்டேன். அந்த டைமில் ஜிபிஎஸ்லாம் கிடையாது. இல்லை நீங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல்லாம் எனக்கு நல்லா தெரியும். பிறகு என்ன பிரதர் ஏன் தயங்குறீங்க, ஏதாவது விஷயமா, வேறு ஏதாவது வேலை இருக்கா? அவர் சொன்னார், பாஸ்டர் தப்பாக நினச்சிக்காதீங்க, என் வண்டியில் இருக்க பெட்ரோலு நேராக என் வீட்டுக்கு போகிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த அளவுக்கு நான் தரித்திரத்தில் இருக்கிறேன். நீங்கள் வேறு வந்துட்டீங்க, எல்லாரும் முன்னாலேயும் ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படி நான் உங்களை விட்டுட்டு இங்கே போகலான்னு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் யோசித்துட்ருக்கிறேன். அது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் கருத்தரங்கம் முடிஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஜெபம் பண்ணீங்க. அப்போ எனக்கு ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு சில விஷயங்களை சொல்லி ஜெபம் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். எனக்கு இல்லையா, ஞாபகம் இல்லையா அப்படின்னு. அவர் சொன்னார், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புத்தாண்டு சிறப்பு விழாவை மகான்களோடும் பிரபுக்களோடும் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள், ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி இங்கே ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னார். அப்போ சில நேரங்களில் வெளிப்பாடுகள் வருகிறது உண்டு. வெளிப்பாடுகளை எதிர்பார்த்து செய்கிற ஊழியம் அல்ல, ஊழியம் செய்யும் பொழுது வெளிப்பாடு வரும். அப்போ எனக்கு மறந்து போச்சு அவருக்கு என்ன ஜெபம் பண்ணுன்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி ஜெபம் பண்ணீங்க, இது அக்டோபர் மாதம், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 1ஆம் தேதி நான் ஹை கிளாஸ் பார்ட்டியில் இருப்பேன்னு சொன்னீங்க. அதுக்கும் நான் அப்படியே யோசிக்கிறேன், பெட்ரோல் போடுறதுக்கே எனக்கு காசு இல்லையா, எனக்கு எப்படி ஒரு உயர்வு என்று சொல்லி அவர் என்னத்தில் கேள்வி கேட்டார். அப்போ எனக்கு உண்மையிலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இப்படி நிலைமையில் இருக்கிறாரா. மறுபடியும் அவருக்கு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லிட்டு. இப்போ அவரிடத்துல சொன்னேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது உண்மை நம்பி அல்லப்பா, ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படையும் பொழுது ஆசீர்வாதம் உண்மையில் விழும். எப்படி இந்த அருவி தண்ணி உண்மையில் விழுகிறது அது போல விழும் ஐயா. ஆகவே கட்டாயம் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் இயேசுவை நம்புங்கள், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து வந்தேன். அடுத்த 9 மாதம் கழித்து அந்த தேசத்துக்கு போகிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போ நான் தற்செயலாக அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், ஐயா அங்கே வந்திருக்கிறேன், நேரம் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலான்னு. அவர் சொன்னார், இந்த புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு நான் உங்களை பார்க்குறேன்யான்னு சொன்னார். காலையில் 10 மணி ஆச்சு புதன்கிழமை. நான் தங்கியிருக்கிற இடம் ஒரே பரபரப்பாக, அங்கும் இங்கும் ஒரே சத்தம், ஜனங்க அப்படியே பரபரப்பாக பேசுகிறாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா எல்லாருமே ஒரு இராணுவ உடுப்பில் அதிகாரிகள்லாம் நிற்கிறாங்க. அந்த தேசத்தினுடைய ஒரு பெரிய ஒரு வாகனம், அதிகாரப்பூர்வமான வாகனம் நிற்குது. அப்போ என்னுடைய அறைக்கு வந்தாங்க. நீங்கள் தானே ஐயா அருள்ராஜன்? ஆமாம் நான் தான்.
உங்கள் நண்பர் உங்களை பார்க்க வரணும்னு சொன்னாராம் 10 மணிக்கு. ஆமாம், அவரை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அவரு கொஞ்சம் அதிக வேலை வந்துடுச்சு, உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார், நீங்கள் வர முடியுமா? சரி ஐயா. அவர் வாகனத்தில் உட்கார்ந்தேன். அந்த வாகனம் போகிற இடங்களெல்லாம் அந்த வாகனத்துக்கு சல்யூட். இப்போ அநேக நேரங்களில் உள்ளே யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது. நேராக அந்த தேசத்தினுடைய ஆளுகை செய்கிற பாராளுமன்றத்துக்கு நேராக உள்ளே சென்றது. வாகனம் நின்றவுடன் ஒருவர் வாகன கதவை திறந்தார். திறந்து பார்த்தால் பெட்ரோல் போடுறது காசு இல்லைன்னு சொன்ன அந்த நபர் அங்கே நிற்கிறார், வரவேற்கிறார். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன இப்படி ஒரு சூழ்நிலை இவருக்கு வந்திருக்கிறது, எப்படி ஆச்சு என்று ஒரே ஒரு அதிர்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு பிரமிப்பு. அவர் அழைத்து சென்றார். நேராக அந்த தேசத்தினுடைய மந்திரி, வெளியுறவு மந்திரி, அவருடைய அறைக்கு அழைத்து சென்றார். மந்திரியோடு உடன் இருந்தவர்கள் எல்லாம் எழுந்து நின்றார்கள். ஐயா வாங்க ஐயா, உங்களை பற்றி தான் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்கள் வந்திருக்கீங்க எங்கள் தேசத்துக்கு, எங்களையும் ஆசீர்வதிங்க ஐயா. அவருடைய பிரதான போர்டு ரூம், அமைச்சரவை முடிவுகள் எடுக்கிற அந்த போர்டு ரூம், 40 பேர், ஒருவருக்கும் கிறிஸ்துவை பற்றி தெரியாது. 1 மணி நேரம் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல ஆண்டவர் உதவி செய்தார். என்னை மறுபடியும் ஹோட்டலில் விடுறதுக்கு அந்த நண்பர் என்னை அவருடைய வாகனத்தில் அழைத்து வந்தார். கேட்டேன், எப்படி ஐயா ஆச்சு அப்படின்னு. பிரதர், நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க, நான் ஆண்டவர் பார்த்துல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு காலத்தில் செல்வந்தனாக இருந்தேன், இப்போ இவ்வளோ தரித்திரனாக இருக்கிறேன். இப்படி துவாசர் மூலமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, எனக்கு உதவி செய்யுங்க. டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் வந்தது, ஒரு வேலையும் கிடைக்கல. 29ஆம் தேதி என்னுடைய நண்பர் ஒரு வீட்டில் துக்கம் ஏற்பட்டது, ஒரு மரணம் ஏற்பட்டது. துக்கம் விசாரிக்க அங்கே போனேன். அந்த இடத்துல இந்த தேசத்தினுடைய மந்திரி வந்திருந்தார். அந்த மந்திரியை பார்த்த உடனே என்னுடைய நண்பர் சொன்னார், நீ எதிர்பார்த்துருக்கிற ஆள் இவர் தான் ஐயா அப்படின்னு சொல்லி கையை காட்டி விட்டார். ஒரு துக்க வீட்டில். எனக்கு ஒன்றும் புரியல. 31ஆம் தேதி என் வீட்டுக்கு அரசு அதிகாரிகள் வந்தார்கள். இந்த தேசத்தினுடைய மந்திரியினுடைய பிரத்யேக பிரதிநிதியாக உங்களை அனுமதித்து வைத்திருக்கோம், உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம், வாங்க என்று சொல்லி. உங்களுடைய முதல் அப்பாயின்மெண்ட் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அரசாங்க புத்தாண்டு அனுசரிப்பு வாங்க என்று சொல்லி சாட்சியை பகிர்ந்து கொண்டார். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோம், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு அல்லேலூயா. குன்றிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் களஞ்சியங்களில் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் எல்லா கிரியைகளையும், பிரயாசங்களிலும், வேலைகளிலும் தன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பரிசாய் கொடுத்திருக்கும் இந்த தேசத்தில் உன்னை நிலைநிறுத்தி, உன்னை ஸ்திரப்படுத்தி, உன்னை கனிதரும் விருட்சமாய் வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் அது நமது பின்னணியில் அல்ல, அது கர்த்தருடைய பின்னணியிலிருந்து வருகிறது. யாக்கோபு என்னும் பரிசுத்தவானை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவருக்கு ஒரு இக்கட்டு காலம் ஒன்று வந்தது. அவர் கண்ணோட்டம் வேறு.
பணம் சம்பாத்தியம் இந்த உலக ரீதியாய் நான் சம்பாதிக்க வேண்டும். எப்படியாவது மற்றவர்கள் காலை கீழே இழுத்து மற்றவர் முதுகிலை ஏறி நான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும். கட் த்ரோட் காம்படிஷன் இந்த உலக நியதியின்படி. கழுத்தை அறுத்து தான் இன்னொருத்தன் வருவான். அதுபோல ஒரு யுக்திகளை அவர் பயன்படுத்தி அதெல்லாம் தோல்வியாய் மாறி தனியாய் அவர் தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து தாய் வீட்டிலிருந்து ஒரு மாமன் வீட்டுக்கு நேராய் ஓடுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:10 முதல் 20 வரை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யாக்கோபு முந்தின நாள் வரையிலும் அவர் ஒரு ராஜகுமாரன். ஆனால் அடுத்த நாள் அவர் ஒன்றும் இல்லாதவர். முந்தின நாள் வரையிலும் அவருடைய வாழ்க்கையின் நிலைமை வேறு, கௌரவமான ஒரு வாழ்வு. அடுத்த நாள் அவருடைய வாழ்க்கை நிலைமை வேறு. நடந்து வருகிறாராம். இருள் வருகிறது, உறக்கம் வருகிறது. அப்போ 2 விஷயம் நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒன்று கோபம், இன்னொன்று உறக்கம். ஹல்லேலூயா. சிலர் சிரிக்கிறாங்க, நம்ம கோபப்படுறதுல நியாயம் இருக்குன்னு பாஸ்டர் சொல்கிறாங்க. உறக்கம் வந்துச்சுன்னா உடனே தூங்கிடணும். அப்போ ஒரு முறை ஃப்ரான்ஸ் தேசத்தில் ஒரு பாஸ்டரோட நான் பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தேன். பின்னால் பாஸ்டரமாக இருந்தாங்க. திடீர்னு அல்லேலுயான்னு சொன்னாங்க. இப்போ எனக்கே ஒரு திடீர்னு வந்துச்சு, என்ன திடீர்னு அல்லேலுயா சொல்கிறாங்களே. நாங்கள் ஒரு 3 மணி நேரம் போனோம் பிரயாணம், பகல் நேரம். 7 தடவை அல்லேலுயா சொல்லிட்டாங்க. அப்போ பிரயாணம்லாம் முடிஞ்சு பாஸ்டரம்மாட்ட தனியாக போய், பாஸ்டரம்மா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், கொஞ்சம் எனக்கு சொல்லிடுங்க, ஏதோ ஒரு ஆவிக்குரிய ரகசியம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, என்ன பிரதர் சொல்லுங்கள். இல்லைம்மா 7 முறை அல்லேலுயான்னு அதுவும் தொண்டை தெரிச்சு கத்துனீங்களே, ஏதாவது தரிசனத்தை பார்த்துட்டிங்களா, ஆண்டவர் எதுவும் பார்த்தீங்களா, பரலோகத்தை பார்த்துட்டிங்களா, எனக்கும் அந்த ஒரு ரகசியம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். சொன்னார், பிரதர் எங்கள் வீட்டுக்காரர் கார் ஓட்டும்போதே தூங்கிடுவார். அவர் எப்பெல்லாம் தூங்குறாரோ அப்போல்லாம் அது ஒரு அல்லேலுயான்னு ஒரு வெடி சத்தத்தை போட்டேன்னா எழும்பிடுவார். அந்த மாதிரிலாம் தூக்கத்தை வச்சுக்கிட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. தூக்கம் வந்துச்சுன்னா உடனே தூங்கிடு. கோபம் வந்துச்சுன்னா எப்படி ஒரு 3 நாள் அமைதியாக இருக்கணும். இப்போ இந்த வருஷ துவக்கத்தில் ஒரு ஹாப்பி நியூ இயருக்குன்னு ஒரு குடும்பம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சகோதரி சொன்னாங்க, பிரதர் டைவர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை போல் தெரியுதுன்னு. ரொம்ப காலமாக தெரியும் எனக்கு. 2 பிள்ளைங்க இருக்காங்க, அருமையான பிள்ளைங்க இருக்காங்க, தம்பியும் நல்ல தம்பி தான். சொன்னேன், அம்மா எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுமா. 3 நாள் கழித்து கூட எனக்கு பதில் கிடையாது. ஆண்டவரே என்னப்பா இந்த பிள்ளை இப்படி கேட்குது. 3 நாள் கழித்து அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணார். பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்காக எதுக்காக ஜெபம் பண்ணுப்பான்னு? என் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். சரிப்பா என்ன ஆச்சு உன் மனைவிக்கு? திடீர்னு உடம்பு சரியில்லை பாஸ்டர், ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்காங்க. 2 வாரம் கழித்து மனைவி ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர் நான் வீட்டுக்காரரை டைவர்ஸ் பண்ணலான்னு நினச்சிட்டேன். ஆனால் இந்த 2 வாரம் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது என்னை தங்க தட்டில் ஐயா சொன்னாங்க பாருங்கள், பூ போல் பார்த்துக்கிட்டார். இது மாதிரி அருமையான ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போ கோபம், ஏதோ ஒரு கோபம் உங்களுக்கு வந்துச்சு, ஒரு 3 நாள் நீங்கள் பொறுத்துருங்க. அப்போ கோபத்தில் உடனே எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு 25 இமெயில் வரும். அந்த 25 பேரும் 25 கோணத்தில் உங்களை அப்படியே உசுப்பேற்றுவாங்க. சுய ரூபத்தை வெளியில் கொண்டு வரணும்யா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பதில் போடுங்க. உடனுக்குடன் அப்படி இப்படின்னு போட்டுறாதீங்க. கோபம் எப்படி அதை வெற்றி பெறலாம், ஒரு 3 நாள் தணிக்க போட்டுருணும். கோபம். யாக்கோபுக்கு உறக்கம் வந்துச்சு. தலையணை இல்லாமல் தூங்க முடியாது. பார்த்தார், ஒரு கல் தான் கிடச்சிது. கல்லை வச்சுட்டு
அவர் தலைக்கு தலையணையாக கல்லை வச்சுட்டு அவர் படுத்து உறங்குறார். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவின் இருள் வந்து மூடிட, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவின் இருள் வந்து மூடிட, தூக்கத்தாலும் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் கனாவில் நோக்கி உம்மை கேட்டு சேர்வேன், வாக்கடங்கா வல்லநாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அவர் இரவுல நித்திரை படுத்திருக்கிறார். 4 பேரோட பழகும்போது ஒன்றும் தெரியாது, தனிமையிலே அப்படியே இருக்கும் பொழுது தான் தெரியும். தனிமையிலே அவர் அநேக விதங்களிலே இருதயத்தின் சஞ்சலங்களுக்குள்ளாக கடந்து சென்றிருப்பார். எப்படி இருந்த நான் இந்த நிலைமைக்கு நான் வந்து விட்டேனே, நடு ராத்திரியிலே நான் தனியாய் படுத்திருக்கிறேன், மிருக ஜீவன்களால் எனக்கு ஆபத்து இருக்கும், ஜனங்களால் ஆபத்து இருக்கும், இருட்டினால் ஆபத்து இருக்கும் என்று சொல்லி அவர் மனம் சஞ்சலத்தோடு அவர் படுத்திருப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருக்கென்று ஒரு குணம் இருக்கிறது. இயேசுவை போல மாற வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது உடனே நம் நினைவுக்கு வருகிறது, அவரை போல ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், அவரை போல அதிசயம் செய்ய வேண்டும், அவரை போல சுகப்படுத்த வேண்டும். இதைத்தான் நாம் ஒரு முன்மாதிரியாய் வைத்திருக்கிறோம். ஆனால் அதற்கு அஸ்திபாரமாய் ஒரு தேவ பண்பு என்று ஒன்று இருக்கிறது, தேவனுடைய குணம். அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அடுத்தபடி தானாய் நமக்கு நடக்கும். தேவனுக்கென்று ஒரு குணம் இருக்கிறது, கர்த்தருக்கென்று ஒரு குணம் இருக்கிறது, இயேசுவுக்கென்று ஒரு குணம் இருக்கிறது. என்ன குணமாம் அது? அவர் உபத்திரப்படுடைய உபத்திரவத்தை அற்பமாய் நினைக்க மாட்டார். அவர் உபத்திரப்படுடைய உபத்திரவத்தை அருவருக்க மாட்டார். உபத்திரப்படுகிறவன் உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது தன் முகத்தை மறைக்க மாட்டார். உபத்திரப்படுகிறவன் தன் உபத்திரவத்தில் கதறும் பொழுது அவனுடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து பதில் கொடுப்பார். அதுதான் தேவ பண்பு, தேவனுடைய குணம். இந்த குணம் நமக்கு இருந்துச்சுன்னா அடுத்த கிருபைகள் நம் வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நபரை பார்த்தவுடன் அவர் மனம் உடைந்தவராய், மனம் உருகினவராய் தன் கரத்தை தொட்டினார். இந்த மனது உருக்கம், இந்த இரக்கம். அப்போ சங்கீதங்களின் புஸ்தகம் 22, 24, சங்கீதம் 22, 24 தேவனுடைய குணம், தேவ அம்சம். நீ தேவ அம்சத்தில் இருக்கிற, நீ கர்த்தரை போல இருக்கிறன்னா தேவ அம்சத்தினுடைய ஒரு பகுதி உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் நினைக்கிறதில்லை. இப்போ தனக்கு வந்தாதான் எல்லாவற்றையும் அதிகமாய் நினைக்கிறது, மற்றவர்களுக்கு வந்தால் அது அற்பம். உபத்திரவத்தை அற்பமாய் நினைக்கிறது, உபத்திரவத்தை அருவருக்கிறது. ஒரு நபருக்கு உபத்திரம் வந்துவிட்டால் என்ன செஞ்சானோ தெரியாதியா, அதனால வந்துடுச்சையா, அருவருப்பு. உபத்திரப்படுகிறவர்களுக்கு தன் முகத்தை மறைக்கிறது, முகம் மறைக்கிற ஒரு கிருபை. உபத்திரவத்தில் இருக்கிறார், இவரை பார்த்தா நமக்கு கஷ்டம், முகத்தை மறைத்துக்கொள். உபத்திரப்படுகிறவர்கள் உபத்திரவத்தில் கதறும் பொழுது காது கேட்காதவர்கள் போகிறது இந்த உலகம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய இயல்பு என்ன தெரியுமா? உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது அதை நான் அற்பமாய் நினைக்க மாட்டேன். நீ பிரச்சனையில் இருக்கும் பொழுது நான் அற்பமாய் நினைக்க மாட்டேன். உன் உபத்திரவத்தை நான் அருவருக்க மாட்டேன். ஒருவேளை நீ செய்த தவறுகளினால் உனக்கு உபத்திரம் வந்தாலும் கூட நீ என்னிடத்தில் வரும் பொழுது நான் அருவருக்க மாட்டேன். உபத்திரவப்படும் பொழுது இந்த உலகமே முகத்தை உனக்கு விரோதமாய் திருப்பி கொண்டாலும் என் முகம் உனக்கு நேராய் திறந்து கொண்டே இருக்கிறது. நீ உபத்திரவத்தில் கதறும் பொழுது உன்னுடைய ஒவ்வொரு சொல்லையும் நான் அங்கீகரித்து அதுக்கு பதில் கொடுப்பேன்.
அந்த தேவன் யாக்கோபை கண்டார். ஐயோ, இவன் படுகிற பாடு என்ன! அவர் இறங்கி வந்தார். யாக்கோபுக்கு தரிசனத்திலே அவர் சொன்னார், யாக்கோபே, நீ தனித்து இருக்கும் இந்த இடத்திலே, நீ பயத்தோடு இருக்கும் இந்த இடத்திலே, கலக்கத்தோடு இருக்கும் இடத்திலே, நிச்சயமில்லாத எதிர்காலத்தோடு இருக்கும் இடத்திலே, இந்த இடம் நான் உனக்கு தந்தருள்வேன். உன்னத்திலிருந்து பிள்ளைகள் பிறப்பார்கள், அவர்கள் ராஜகுமார்களும் ராஜகுமாரத்திகளுமாய் இருப்பார்கள். இந்த இடம் உன்னுடைய ராஜ பூமியாக மாறும். நீ இடதுபுறமும் பெருகுவாய், வலதுபுறமும் பெருகுவாய். எல்லாவற்றுக்கும் மேலாக இதை உடனிருந்து நான் நிறைவேற்றும்படி உன்னோடு நான் இருப்பேன் என்று சொல்லி யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார், வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபு கண்களை முழித்து பார்த்தவுடன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்று சொன்னவுடன் அவன் ஆண்டவர் நோக்கி ஒரு ஜெபம் ஜெபிக்கிறான். ஆசீர்வாதத்தினுடைய இலக்கணம் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 சொன்னது பிரகாரம் யாக்கோபு முதலாவது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, எனக்கென்று ஒரு விண்ணப்பத்தை தந்தருளும் சுவாமி, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றியருளும். யாக்கோபின் ஜெபம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து நேரில் வந்து உங்ககிட்ட நின்று உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டார்னா, அந்த நேரத்தில் நீங்கள் பிரமிச்சு போய் நிற்கக்கூடாது. சில நேரத்தில் வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலருக்கு சந்திக்கவும் செய்கிறார். அப்போ யாக்கோபிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ யாக்கோபு ஜபிக்கிறார், ஆண்டவரே, எவ்வளோ வாக்குத்தத்தங்களை என்னை கொடுத்துட்டீங்கப்பா, என்னை ராஜாவாக மாற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க, என் பிள்ளைகளெல்லாம் ராஜ்யங்களை சுதந்திரித்துக் கொள்வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, இந்த இடம் எனக்கு தேவையான இடம் ஒரு பெரிய ஒரு ராஜ்யமாக மாறும் என்று சொல்லியிருக்கீங்க, அரசாங்கமாக மாறும்னு சொல்லியிருக்கீங்க, என்னை பெரிய ஒரு ஐஸ்வர்யனாக மாற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி ஆண்டவரே. முதலாவது எனக்கு செய்ய வேண்டியது நீங்கள் ஒன்றே ஒன்று, எனக்கு வேண்டிய வஸ்திரத்தை கொடுத்துருங்க ஆண்டவர், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்துருங்க ஆண்டவர், எல்லாவற்றுக்கு மேலே என் கூடவே இருங்க ஆண்டவர். அப்போ கேட்குற ஜபம் முதல்ல சாப்பாடு, வேளை வேளைக்கு சாப்பாடு கொடுத்துருங்க ஆண்டவர். அஸ்திபார தேவைகள், ஆண்டவரே, எனக்கு தனியாக இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு போட எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை, தனியாக இருக்கிறேன் ஐயா, எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க. அப்போ ஆதியாகமம் 28:20 அவர் கேட்கிற விண்ணப்பம், முதலாவது எனக்கு சாப்பாடு கொடுத்துரு, இரண்டாவது எனக்கு வஸ்திரம் கொடுங்க, மூன்றாவது என் கூடவே இருங்க ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவர் உங்களை வந்து நேரில் வந்து உங்களை என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த சொல்லிடுங்க, ஆண்டவரே, எனக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்துருங்க, என்ன வருமானம், வஸ்திரம் கொடுத்துருங்க. வஸ்திரம் என்றால் கனம், கௌரவம், அந்தஸ்து. மூன்றாவது எங்கள் கூடவே இருங்க ஆண்டவரே. யாக்கோபின் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். யாக்கோபு சாட்சியாக சொல்லுகிறார், ஆதியாகமம் 32:10, வெறும் கையா இந்த யோர்தானை கடந்து வந்தேன், 2 பரிவாரங்களை எனக்கு கொடுத்தீராண்டு. அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்தது? அது ஆண்டவரிடத்திலிருந்து வந்த கட்டளை. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுதும் அதைத்தான் சொன்னார். ஆசீர்வாதம் அது தேவனுடைய பொறுப்பு, அது உங்கள் பொறுப்பு அல்ல, தேவனுடைய பொறுப்பு. மத்தேயு 6:25 வரையிலும் நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது ஆண்டவர், அவர்களை பார்த்திலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா, நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அந்த காட்டு புஷ்பத்தினுடைய அந்த புஷ்பத்தினுடைய மகிமை சாலமோனின் மகிமையை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. வஸ்திரம் என்பது கனத்துக்குரியது. இந்த உலகத்தில் சம்பாதித்தா மாத்திரம் போதாது, கனத்தோடு வாழும், 4 பேர் போற்றுற மாதிரி வாழும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதனால் கவலைப்படாதிருங்க, ஒன்றுமே இல்லையேன்னு கவலைப்படாதிருங்க. இப்போ மோசே புதிய சந்ததிக்கும் அதான் சொன்னார், கையில் ஒன்றும் இல்லைன்னு கவலைப்படாதிருங்க, வேதத்தை அதிகமாக வாசிங்க, ஆண்டவருடைய கட்டளையை கவனமாக செவிசாயுங்க,
அப்போ அவர் உங்களுக்கு களஞ்சியங்களில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், கையின் பிரயாசத்தை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். தேசத்தை ஈவாய் கொடுக்கிறது, பரிசாய் கொடுத்துருக்கிற தேசத்தில் நீங்கள் செழித்திருக்கிறது உதவி செய்வார்னு சொன்னார் மோசே. அதே தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார். கவலைப்படாதிருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர் அல்லவா. இந்த உலகத்தில் எத்தனையோ பஞ்சங்கள் வந்தது, ஆனால் பஞ்சத்தினால் ஒரு பறவை மடிந்தது என்று இதுவரையிலும் நான் கேள்விப்படவில்லை. ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டால் எனக்கு சொல்லுங்கள். ஒரு முறை கனடா தேசத்தில் இருக்கும் பொழுது அப்படி அந்த வெளியில் அப்படி வாக்கிங் வரும், ஆயிரக்கணக்கான பறவைகள் அப்படியே போகுது. காத்து என்ன பாஸ்டர் இப்படி போகுதுன்னு, அவங்க பிழைக்க தெரிஞ்சவங்க பிரதர், அடுத்த வாரம் ஸ்னோ வரப்போகுது, இங்கே ஆகாரம்லாம் கிடைக்காது, முந்திடுறாங்க. இப்போ ஆண்டவர் அந்த உதாரணத்தை கொடுக்குறாரு பாருங்க. பறவைக்கு பிழைப்போட்டுகிற தேவன் உங்களுக்கு பிழைப்போட்ட மாட்டாரா? பறவையை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். நீங்கள் கனத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஒரு காட்டு செடியினுடைய புஷ்பம், காட்டு புஷ்பம், வீட்டு புஷ்பம் அல்ல, காட்டு புஷ்பம். அந்த புஷ்பத்தினுடைய மகிமை சாலமோனின் மகிமையை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை கனத்துடனும் கௌரவத்துடனும் மகிமை சாலமோனின் மகிமையை காட்டிலும் அதிகமாய் நீங்கள் கனமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். உனக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். ஏறத்தாழ 9 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க தேசத்திற்கு போயிருந்தேன். ஏறத்தாழ 1 மாத காலம் அநேக ஊழியங்களை ஒழுங்கு செய்திருந்தார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் திரண்டு வருவார்கள். அற்புதங்களும் அடையாளங்களும் சர்வ சகஜமாக நடக்கும். எல்லாம் முடிந்துவிட்டு விமான நிலையத்துக்கு நான் வந்து விட்டேன். இந்த பெட்டியை எல்லாம் கொடுத்தாச்சு. செக்யூரிட்டிக்கு போகும்பொழுது பின்னால் இருந்து ஒரு பெரிய கூட்டம், ஒரு 20 பேர் சேர்ந்து என் பேரை கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா அந்த 20 பேரும் ஓடி வர்றாங்க பேரை கூப்பிட்டுட்டு. நான் சொன்னேன், எதுவும் வீட்டில் எதுவும் விட்டுட்டு வந்துட்டோமா தங்கின இடத்துல, எதுக்கு இப்படி ஓடி வர்றாங்கன்னு தெரியலையே. நானும் ஓடி, ஏன்னா நேரம் ஆயிடுச்சு பிளேனுக்கு. கேட்டேன், என்ன இப்படி ஓடி வர்றீங்க, என் பேரை கூப்பிட்டீங்க, என்ன விஷயம், என்ன அவசரம், நான் ஏதாவது தவறுதலாக விட்டுட்டு வந்துட்டேன்னா, மிஸ் ஆகிடுச்சுன்னா, ஏதாவது பொருள் எதுவும் விட்டுட்டேன்னா? இல்லை பாஸ்டர், இந்த பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். சொன்னேன், ஏம்மா இவ்வளோ நாள் இருந்தேன், இந்த நாட்கள்லாம் நீங்கள் வரல, இப்போ ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறீங்களே. அவர் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் இவளை கூப்பிடுவோம், நம்ம அந்த கூட்டத்துக்கோ அந்த கூட்டத்துக்கோ அந்த கூட்டத்துக்கோ. 3 ஆண்டு காலமாக இருட்டு அறையிலே வாழ்ந்து வருகிறார். வாழ்க்கையில் மேல் விரக்தி, வெறுப்பு, தற்கொலை செய்கிற எண்ணம். இருட்டு அறையிலே வாழ்ந்து வருகிறார். அவ்வப்பொழுது சாப்பிடுவாள், அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் கூப்பிடுவோம், வாமா அங்கே ஜப கூட்டத்துக்கு போகலான்னு. இன்றைக்கி காலையில் எங்களை கூப்பிட்டு, என்ன தினமும் கூப்பிட்டீங்க, இன்றைக்கி என்னை கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி கேட்டா. என்னம்மா சொல்கிற, ஜப கூட்டத்துக்கு கூப்பிட்டு போங்க, பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணணும். அவர் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாரு. சரி, சொல்லாத ஒரு பொண்ணு இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி கூட்டிகிட்டு வேகமாக வந்தையா, ஜெபம் பண்ணுங்க. நேரம் அதிகம் இல்லை, சரசில் கையை வைத்து, ஆண்டவரே பறவையை காட்டிலும் விசேஷித்தமான மகளப்பா, காட்டு புஷ்பத்துக்கே நீர் அப்படி உடுத்துவித்தீனால் இவளுக்கு நீர் உடுத்துவிக்கிறது மிகவும் உறுதி அல்லவா. உம்முடைய ராஜ்யத்தை தேடி வந்திருக்கும் மகளை ஆசீர்வதியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே இந்த மகளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தரலும் என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபம், அவ்வளவுதான். 9 ஆண்டுகளுக்கு முன்பு, 2 ஆண்டுகளுக்கு முன்பு நார்வே தேசத்துக்கு ஒரு கருத்தரங்குக்கு போயிருந்தேன். அங்கே நான் தங்கியிருந்த அறைக்கு ஒருவர் வந்தார். ஐயா, உங்களை ஒரு குடும்பம் இரவு சாப்பாடு கூப்பிடுறாங்க. யார் அவங்க பேரெல்லாம் சொன்னாங்க, எனக்கு தெரியல. இல்லையே, எனக்கு யாரும் தெரியல. இல்லை, உங்களை ரொம்ப அவங்களுக்கு தெரியுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு அவங்க கூட போனால் அந்த வீட்டுக்குள்ளே போகும் பொழுது 7 வருஷத்துக்கு முன்னால் விமான நிலையத்தில் பார்த்த அந்த வெறித்த கண்களோடு
தலைவிரி கோலமாய் வாழ்க்கையே விட்டு போய் இருந்த அந்த பெண் அங்கே நின்று கொண்டிருந்தாள். மகா பெரிய சௌந்தரியவதியாய். ஒரே ஆச்சரியம். நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கேட்ட எப்படிமா நடந்துச்சுன்ட்டு. ஐயா, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த அந்த வார்த்தை என் இருதயத்தில் பிடித்து விட்டேன். அதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தேன். அடுத்த 9 மாதத்திலே என்னுடைய வருங்கால கணவரை நான் சந்தித்தேன். அவர் ஒரு வெள்ளைக்காரர். இப்பொழுது நான் இங்கே சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், இங்கே சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. தேவனாகிய கர்த்தர் உன் களஞ்சியங்களில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கரங்களின் பிரயாசங்களில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பரிசாய் கொடுத்திருக்கும் தேசத்தில் உன்னை நிலைநிறுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? சற்று எழுந்து